கிறிஸ்துவுக்குள்ளாக நம்முடைய நடக்கையின் தொடர்ச்சி. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் கற்புள்ள நடக்கை என்று குறிப்பிடுகிறது. யாக்கோபுடைய குமாரத்தி தீனாள் தன்னுடைய நோக்கத்தை இழந்தனால கற்பை இழக்க நேரிடுகிறது. என்ன நோக்கம்? வீட்டிலிருந்து அவள் செல்லும் பொழுது தேசத்தின் பெண்களை பார்க்கும்படிக்காக அவள் புறப்பட்டாள். ஆனால் அவன் தன்னுடைய மனதிற்கு இன்பமாய் பேசினான் என்று வேதம் சொல்லுகிறது. பெண்களை பார்க்க புறப்பட்ட தீனாள் மனிதனுடைய இன்பமான வார்த்தைக்கு செவி சாய்த்தாள். அவளுடைய நோக்கம் மாறுபட்டனால புனித தன்மையே இழக்க நேரிட்டது. நம்முடைய வாழ்க்கையில் பல நோக்கங்கள் உண்டு. அந்த நோக்கமெல்லாம் நம்முடைய புனித தன்மையை காத்துக்கொள்கிறதா? சிந்தித்து பார்ப்போம். நாம் இருக்கிற இடங்களில், நாம் வேலை செய்கிற ஸ்தலங்களில், நாம் படிக்கிற இடங்களில் நம்மளுடைய நோக்கம் என்ன என்பதை நன்கு ஆராய்ந்து பார்ப்போம். அந்த நோக்கத்தில் நிலைத்திருப்போம். அந்த நோக்கத்திலிருந்து வழி விலகுகிற எல்லா செய்கைகளையும் விட்டு விலகுவோம். மனிதனுடைய இன்பமான வார்த்தைக்கு செவி சாய்க்காமல் தேவனுடைய இன்பமான வார்த்தை, அதுதான் உண்மையாகவே நம்முடைய வாழ்வில் இன்பத்தை தருகிறதா இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை நம்மை புனிதர்களாய் மாறச் செய்யும். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம், பரிசுத்த வாழ்வை காத்துக்கொள்வோம்.